ஏவிஎம் சரவணன் சார். எளிமை, தூய்மை, யதார்த்தம், அமைதி, கண்ணியம், பாரம்பரியம் இவற்றின் மொத்த உருவம்தான் ஏவிஎம் சரவணன் அவர்கள். தமிழ் திரையுலகின் தன்னிகரில்லா ஆளுமை. திரு ஏவிஎம் சரவணன் அவர்களின் மறைவு ஒரு சகாப்தத்தின் முடிவு. பாரம்பரியத்தையும் தரத்தையும் இரு கண்களாக கொண்ட ஏவிஎம் நிறுவனத்தை காலம் கடந்தும் நிலைக்கு செய்த சிற்பி அவர். தனது 86வது வயதில் அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர் விட்டு சென்ற கலை பொக்கிஷங்கள் என்றென்றும் அவரின் பெருமையை பேசிக்கொண்டுதான் இருக்கும். சரவணன் அவர்கள் வெறும் தயாரிப்பாளர் அல்ல, காலத்திற்கேற்ப தன்னை மாற்றிக்கொண்ட ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட நிர்வாகி அவர். ரஜினி அவர்களை வைத்து முரட்டுக்காலை, கமலை வைத்து சகலகலா வல்லவன், தேசிய விருது பெற்ற விசுவின் சம்சாரம் அது மின்சாரம், ராஜீவ் மேனன் இயக்கத்தில் உருவான மின்சார கனவு, ஷங்கரின் பிரம்மாண்ட வெற்றி படமான சிவாஜி மற்றும் சூர்யாவின் அயன் போன்ற திரைப்படங்களை தயாரித்தவர். தொழில்நுட்பத்தின் முன்னோடியாக ஏவிஎம் ஸ்டுடியோஸில் ஒலிப்பதிவு, படப்பிடிப்பு, எடிட்டிங் என தயாரிப்பின் அத்தனை அம்சங்களிலும் புதிய தொழில்நுட்பங்களை முதலில் கொண்டு வந்ததில் இவருக்கு முக்கிய பங்குண்டு. ஹெச்டி தொழில்நுட்பத்தை ஆரம்ப காலகட்டத்திலேயே தமிழ் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் இவர்தான். இவரது தயாரிப்பில் இயக்குநர்களுக்கும் கலைஞர்களுக்கும் முழுமையான படைப்பு சுதந்திரம் அளித்து திறமையாளர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த பெருமை இவருக்கு உண்டு. அவரது பண்புகள் திரையுலகிற்கே ஒரு பாடமாகும். நேரம் தவறாமை, கொடுத்த வாக்கை நிச்சயம் காப்பாற்றுவது, யாராக இருந்தாலும் மரியாதையுடன் நடத்துவது, இவை ஏவிஎம் சரவணன் அவர்களின் வெற்றி மந்திரங்கள். ஒரு படத்தின் பட்ஜெட்டை திட்டமிடுவது முதல் படப்பிடிப்பு தளத்தில் ஒவ்வொரு தொழிலாளியையும் மதிப்பது வரை அவரது கச்சிதமான நிர்வாக முறை திரையுலகில் இன்றும் பேசப்படும் தரமான எடுத்துக்காட்டு. அவரை பற்றி திரையுலக பிரபலங்கள் பலமுறை போற்றி பேசியுள்ளனர். ரஜினிகாந்த் போன்ற உச்ச நட்சத்திரங்கள் ஏவிஎம் நிறுவனத்தில் பணிபுரிவதை பெருமையாக கருதியதற்கு முக்கிய காரணம் சரவணன் அவர்களின் பண்புதான். அவர் ஒரு தயாரிப்பாளர் அல்ல, பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்று பல இயக்குநர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர். வெற்றி பெற்றால் கொண்டாடுவது, தோல்வியடைந்தால் தாங்கிக் கொள்வது என கலைஞர்களின் மனம் கோணாமல் செயல்பட்ட ஒரு உன்னத மனிதர் அவர். பலருக்கும் தெரியாத விஷயம் என்னவென்றால், அவர் ஒரு சிறந்த சினிமா வரலாற்று ஆய்வாளர் போல ஏவிஎம் நிறுவனத்தின் ஒவ்வொரு காலகட்டத்தையும் அதன் சுவாரஸ்யமான அனுபவங்களையும் துல்லியமாக நினைவில் வைத்திருந்து அவற்றை ஆவணப்படுத்துவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். ஏவிஎம் சரவணன் அவர்கள் விட்டு சென்ற பாரம்பரியம், ஒழுக்கம், தரம் ஆகிய 3 தூண்களின் மீதுதான் இனிவரும் திரைப்பட தயாரிப்பாளர்களும் தங்கள் வெற்றி கோட்டையை கட்ட வேண்டும். திரையுலகில் நீங்கா இடம் பிடித்த அந்த மாபெரும் சகாப்தத்திற்கு எங்கள் Cloud7 மீடியா நிறுவனத்தின் இறுதி அஞ்சலி.